பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 27 8-9 என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். ஆமென். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. இங்க தாவீது ராஜா பாடின சங்கீதம் 27 8-9 இவ்விதமாய் ஆவியானவர் நமக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தாவீதின் மூலியமாய் கற்றுத்தருகிறார். அதாவது, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரு, என் முகத்தை தேடுங்கள்னு சொன்னீங்களே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. உம்முடைய முகத்தை மாத்திரம் தேடுவேன். அதிகாலையில் எழுந்து உம்முடைய பிரசன்னத்தை உணருகிற ஒரு பாக்கியத்தை எனக்கு தாங்க. உம்முடைய முகத்தை தேடக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு தாங்கன்னு தாவீது அவ்வளோ ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு வாலிபனை கோலியாத்தை வீழ்த்தி ராஜாக்களின் ராஜாக்களாக மாற்றி அந்த கடவுளின் அடியேனாய் அவர் ராஜாவாக மாறினாலும் கடவுளின் அடியேனாய் தான் இந்த சங்கீதத்தை எல்லாம் எழுதியிருக்கிறாங்க என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. அவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை, தாவீதோட இருதயத்தின் ஏக்கத்தை நாம இங்க பார்க்க முடியும். எத்தனை பேரோட இருதயத்தின் ஏக்கம் தாவீதை போல இருக்கு. உம்முடைய முகத்தை நான் தேடணும், உம்முடைய பிரசன்னத்துல நான் அகமகிழணும், உம்முடைய அன்புல நான் மூழ்கணும், உம்முடைய அன்புல நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு உள்ளுக்குள்ள அந்த உணர்வு இருக்கு. அந்த திறந்த இதயம் ஆண்டவருக்காக அந்த திறந்த இருதயம் எங்க இருக்கு? உங்களுடைய ஆசைகளுக்காக, ஆண்டவர் இது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சுட்டு ஆண்டவரோட முகத்தை பார்க்காம உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் நீங்க பாக்குறீங்க. ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதை விட த பெஸ்ட் ஆண்டவர் கொடுப்பாரு. எல்லாரும் மனிதனாய் வாழ்ந்து முடித்து போகும்போது நம்ம படைத்தவரை பார்க்கும்போது தான் அது ஒரு சந்தோஷம். அதுதான் மனிதனாய் வாழ்ந்ததுக்கு அர்த்தம். ஆண்டவர் அப்படி சந்தோஷப்படுவாருங்க. உன்னை மனிதனாய் நான் பிடித்ததற்கு நான் மிகவும் அந்த பரலோகமே களி கூறும். அவரே உங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார். நம்ம எல்லாரும் இப்போ அவரை குறித்து மேன்மை பாராட்டுறோம். நம்ம வாழ்ந்து முடிக்கும் போது அவர் வெல் டன் மை சர்வெண்ட் அப்படின்னுவார். அவர், என் மகனே, நீ என்னை போலவே உலகத்தை ஜெயித்து கொண்டு என்னுடைய வழியிலே பின்பற்றி வந்து என்னுடைய வீட்டை அடைந்தாயே அப்படின்னு சொல்லி உங்களை கட்டி அணிக்கிற தருணம் பரலோகத்துல. ஸோ ஜஸ்ட் இமேஜின், சின்ன சின்ன உலகத்தின் பார்வையில பெருசா தெரிகிற பிளஸிங், அதெல்லாம் ஆண்டவரோட பார்வையில சின்ன சின்ன காரியங்கள். ஆண்டவருக்கு நான் அவனை படைச்சேன், அவனோட ஃபோக்கஸ் எதுல இருக்கு அப்படின்றத தான் பார்ப்பார். நம்ம வாழும்போது அவருடைய வழியில போய் நல்ல ஏழைக்கு இறங்குகிறவர்களாய், இல்ல பொறாமை கொள்ளாமல், பாவம் செய்யாமல், தவறுகளை தெரிந்த பிறகும் அந்த தவறுகளை செய்யாமல் அவருடைய ரட்சிப்புக்கு இடம் கொடுத்து நம்மளுடைய பாவங்களுக்காக அன்றே அவர் மறித்து விட்டாருங்க. ஆனாலும் நம்மளுடைய ஒவ்வொரு மீறுதலுக்காகவும் அவரை திருப்பியும் காயப்படுத்தாம முன்னோக்கி செல்ல ஆவியானவர் என்று உணர்த்துறார். உமது முகத்தை எனக்கு மரியாதையும், ஆமா, உமது முகத்தை எங்களுக்கு மரியாதையும். தாவீது என்னோட விண்ணப்பம். எத்தனை பேரோட இன்னைக்கு விண்ணப்பம் இப்படி இருக்கு? நம்ம தான் முகத்தையே பார்க்கறது இல்லையே. உமது முகத்தை எனக்கு மரியாதையும் கர்த்தாவே. அவருடைய ஏக்கம், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாது. சப்பா, நான் எவ்வளோ தவறுகள், தாவீது ராஜாவாய் இது ராஜரேகம் பண்ணி கொண்டிருக்கும்போது தவறுகள் செஞ்சிருப்பாங்க. தவறுகள் செய்யாம எந்த மனிதனும் இல்லை, தவறுகள் செய்தார்கள். அந்த தவறின் நிமித்தம் நீங்க கோபம் அடையாதேயும்னு சொல்றாரு. கோபம் அடையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியை நீ விலக்கி போடாதே. என்னை விலக்கிறாதீங்கப்பா, உங்களுடைய சமூகத்தை விட்டு, உங்களுடைய பிரசன்ஸை விட்டு என்னை விலக்கிறாதீங்கன்னு தாவீதோட ஏக்கமா இருக்கு. நம்மளுடைய ஏக்கங்கள்லாம் இன்னைக்கு அப்படி இருக்கா? நீரே எனக்கு சகாயர். அவர் தான் he is the help provider. அவர் தான் மனுஷர் கண்கள் எல்லாம் தயவு கிடைக்க பண்ணுவாரு. அவர் தான் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஹெல்ப் பண்ணுவாரு. நல்ல பீப்புள்ஸை உங்களுக்கு அமைச்சு தருகிறவர். அவர் தான் சகாயர்.
என் ரட்சிப்பின் தேவனே என்னை நெகிழி விடாமலும் என்னை கைவிடாமலும் வரும். என் ரட்சிப்பு, அதுதான் நான் முன்னமே சொன்னது போல, அவருடைய ரட்சிப்பு, அவருடைய ரட்சிப்பு நம்ம பெற்ற பிறகு அது நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு. ஆண்டவர் நமக்குன்னு கொடுத்த ரட்சிப்பு, என் ரட்சிப்பு, என் ரட்சிப்பின் தேவனே, என்னுடைய ரட்சிப்பின் தேவனே என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் என்னை தள்ளாமலும் என்னை கைவிடாமலும் நான் துக்கம் கொண்டாடாதபடி சப்பா உம்முடைய சமாதானத்தாலும் உம்முடைய சந்தோஷத்தாலும் இடைக்கட்டி உம்முடைய அன்புக்குள்ளாக நிலைத்திருந்து நீர் என்னை கைவிடாமல் எல்லா சூழ்நிலையிலும் நீர் என்னை கைவிடாமல் காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தாவீதோட விண்ணப்பம். தாழ்த்தி அர்ப்பணித்து தாவீதை போல கேட்போமா? மக இறக்கமும் கிருபையும் இருந்த எங்கள் நல்ல தகப்பனே, எசப்பா இந்த காலை பொழுதிலும் எசப்பா உம்முடைய சமூகத்துல உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி அடியேனுக்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. இந்த அடியேன் மூலியமா எசப்பா இந்த வீடியோவை காண்கிற பீப்புளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அவர்களையும் என்னையும் எல்லோரையும் உம்முடைய அன்பின் கருத்துக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எசப்பா உம்முடைய முகத்தை மறையாமல் எசப்பா அடியேனுக்கு எசப்பா நாங்கள் எந்த தவறு செய்திருந்தாலும் எங்களை தயவாய் மன்னித்து உம்முடைய கிருபாசன தண்டையில எசப்பா உம்முடைய கிருபையை நிமித்தம் எசப்பா எங்களை உம்முடைய அன்புக்கு நேராக நீட்டியர்லுங்க தகப்பனே. எசப்பா நேற்று கேட்டது போல தொலைந்து போன ஆடை போல இல்லாமல் எசப்பா நீங்க எங்களை திருப்பி எங்களை கண்டுபிடிச்சாலும் உண்மை விட்டு விலகாதபடி எசப்பா நீர் எங்களை கைவிடாமல் எசப்பா நாங்க உங்களையும் விடாமல் நீங்க எங்களையும் விடாமல் எசப்பா நீர் கைவிடாத நல்ல தகப்பனே. நாங்க தான் எங்களோட சுய இச்சைக்காக உண்மை அடிக்கடி விட்டு செல்கிறோம் எசப்பா. அந்த சுய இச்சை எங்களில் சாம்பலாய் போகட்டும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை எங்களுக்குள்ளாக வரட்டும் தகப்பனே. எசப்பா நீர் அன்று பிடித்த கரத்தை இன்று வரைக்கும் எசப்பா உம்முடைய வார்த்தையில் உண்மையா இருந்தீர். நாங்களும் உண்மை போல எசப்பா எல்லா சூழ்நிலையிலும் உண்மையை பற்றி பிடித்து நடக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றி உம்முடைய சமூகத்துக்கு நேராக எசப்பா வரும்போது எசப்பா தடையின்றி பரிசுத்தம் தோடு உண்மை தொழுது கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உண்மை போல ஒவ்வொரு நாளும் பரிசுத்தராய் வாழ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீங்க தகப்பனே. இசப்பா நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் மாத்திரம் பெருகணும், நாங்க சிறுகணும். எல்லா துதியும் எல்லா கணமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all.